ஹே டார்லிங்ஸ், செல்ஃப் டிசிப்ளின் சேலஞ்சோட டே 63. இன்றைக்கி நான் 2 விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் இதை விஷுவலாக காட்டுறது அவ்வளோ நல்லா இருக்காது. ஆக்சுவலி நான் வந்து பாத்ரூம் போகும்போது ஃபோனை கொண்டே போவேன். ரொம்ப நேரம் அதை உட்காந்து நோட்டிக்கிட்டு இருப்பேன். அப்புறமா திரும்பி வருவேன். ஒரு வாரமாக கான்ஷியஸாக அதை பண்ணக்கூடாதுன்னு நினச்சி இப்போ வந்து கொண்டு போகணும்னு தோணவே மாட்டேங்குது. ஸோ அது ஒரு நல்ல விஷயம், நான் மாற்றிக்கிட்ட விஷயம். அது வெறுமனே வந்து டைம் வேணா போகுதுங்கிறது மட்டும் இல்லாமல் அதில் நிறைய கிருமிகள் வந்து ஒட்டிக்குவோம். அதனால அதை பண்ணவே கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நான் அதை மாற்றிக்கிட்டேன். உங்களால் முடிஞ்சால் மாற்றிக்கோங்க. அண்ட் 2வது விஷயம் வந்து கோவிட் பீரியட்லேருந்தே ஃபோனை வந்து நான் க்ளீன் பண்ணி யூஸ் பண்ணுற ஆரம்பித்தேன். அது நம்மளோட ஸ்ப்ரே சானிடைசராக இருந்தாலும் சரி, லிக்விட் சானிடைசராக இருந்தாலும் சரி, சும்மா தடவிட்டு ஒரு துணியை போட்டு துடைப்பேன். இப்போ வந்து இந்த லென்ஸ் கிளீனர் வந்து அவரோடது. ஸோ அதை வந்து லைட்டாக அப்படி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நான் வந்து இந்த மாதிரி கண்ணாடி துணி இருக்கும்ல, அதை வச்சு நல்லா துடைச்சிட்டோம்னா கேமராவும் க்ளீனாக இருக்குது. அதோட ஃபோனு கையை நம்ம கண்ணப்படுத்தி வச்சுட்டு நம்ம இதையை தொடுவோம் இல்லையா, அவ்வளோ அழுக்கு வரும். அதனால நம்ம இப்படி வச்சு பேசும்போதெல்லாம் நமக்கு வந்து ஸ்கின்லையும் வந்து பொறியாக வர்றது, பிம்பிள்ஸ் வர்றது இதெல்லாம் ஆகும். ஸோ இந்த 2 விஷயம் நான் வந்து இது ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணுறேன் கோவிட்லேருந்து. அண்ட் பாத்ரூம்குள்ளே எடுத்துகிட்டு போகாததை வந்து இப்போ ஒரு வாரமாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். முடிஞ்சால் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நல்லது.